இன்றைய நவீன உலகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஏஐனுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. ஸோ நம்முடைய சேனல்ல பாத்தீங்கன்னா போன வீடியோ நம்ம ChatGPT பத்தி பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் என்ன, இது ஏஐல எப்படி பயன்படுது, மெஷின் லேர்னிங்கை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இல்லாமலுக்கு எப்படி ஒரு மாடலை நாம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற சம்பந்தமான முழு விளக்கத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெஷின் லேர்னிங் அப்படின்ற என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கணினிக்கு நாம இன்புட் பண்ற டேட்டாஸை அது உள்வாங்கி நம்ம மனிதர்களை போலவே அது கற்றுக்கொள்ளும். ஸோ கற்றுக்கொண்டு சரியான சந்தர்ப்பங்கள்ல சரியான முடிவுகளை கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து எடுக்கும். ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நெருப்புல நம்ம கை வச்சோம் அப்படின்னா அது சுடும். ஸோ முதலாவது தடவை நாம நெருப்புல கையை வச்ச உடனே அது சுட்ட உடனே நெருப்பு சுடுங்கிற அனுபவத்தை நாம எடுத்துருவோம். ரெண்டாவது தடவை நாம அந்த நெருப்பு கிட்ட கையை கொண்டு போக்குள்ள நெருப்பு சுடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம அறிஞ்சிருக்கிறதுனால அதை முன்னைய அனுபவத்தின் அடிப்படையில் நாம நெருப்பு கிட்ட கை கொண்டு போனா ஒட்டவா நம்முடைய கை எடுபடும். ஸோ இதே கன்செப்ட் தான் இந்த மெஷின் லேர்னிங்லையும் நம்ம ஏற்கனவே கொடுக்கக்கூடிய தகவல்களை அதை அறிஞ்சு அதை கற்றுக்கொண்டு அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நிகழக்குள்ள அது முன்னைய அனுபவம் கற்றுக்கொண்ட விடயங்களை வச்சு அது ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் உங்களுக்கு விலங்கலை, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு உதாரணத்தினோட சொல்லிடலாம். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய ஜிமெயில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் ஐடியில நிறைய இமெயில்ஸ் வரும். ஸோ அதுல எது அனுமதி பெற்ற இமெயில், அதாவது எது ஸ்பேம், எது நல்ல இமெயிலுங்கிறது ஏற்கனவே ஜிமெயில ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த இமெயில் வருகுதோ அது சரியான இமெயிலா இல்லை பிழையான ஒரு இடத்துல அந்த இமெயில் வருதாங்கிறது சரியாக கண்காணிக்கிறது ஒரு எம்எல் தான். அதே போல பாத்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க சினிமாவில் ஏதாவது ஒரு சினிமா நீங்க பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான விடயங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். நீங்க இன்ஸ்டாவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரீலை பார்ப்பீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கிற ஒரு 2 ரீலை பார்த்துட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களோட ஃபீட்ல அதே ரீல் தான் கண்டினியூவா கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எம்எல் லேர்ன் பண்ணி கொண்டு அது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே அந்த ஃபீடை ஃபுல்லாக மாற்றுது. ஸோ இதுதான் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போதைய காலத்தில் டெஸ்லா போன்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கெமரா மூலமாக இந்த மெஷின் லேர்னிங்கை பயன்படுத்தி ஒட்டவாக ஓட வைக்காங்க. ஸோ கெமரா மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிம்பமாக உள்வாங்கி அதை லேர்ன் பண்ணி முன்னுக்கு ஒரு தடை ஒன்று இருக்கு, இதை நாங்கள் டேர்ன் பண்ணி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அதே தானா லேர்ன் பண்ணி தான் செய்யுது. ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங் முக்கியமாக பயன்பெற இடங்கள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஏஐல முக்கியமான சில பங்குகளை இந்த எம்எல் வகிக்குது. ஸோ ஏஐல ஃபேஸ் ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும் அல்லது வாய்ஸ் ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும் அல்லது வேற வேற சில விடயங்கள்ல இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. ஸோ இந்த மெஷின் லேர்னிங்கை ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் 2018 2017 போன்ற காலப்பகுதியில் கூகுள் நிறுவனத்தால் கூகுள் டீச்சபிள் மெஷின் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் படிக்காமலுக்கே உங்களுக்கு நீங்க ஒரு எம்எல் மாடலை நீங்க கிரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தந்துருந்தாங்க. ஸோ அந்த கூகுள் டீச்சபிள் மெஷினை தான் நாம இப்ப பயன்படுத்தி ஒரு சிம்பிளா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் அறிவுமே இல்லாமலுக்கு ஒரு எம்எல் மாடலை நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ வாங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் கூகுள் டீச்சபிள் மெஷின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் டீச்சபிள் மெஷின் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாவது இந்த லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் அவைலபிள் இருக்கும். ஸோ டீச்சபிள் மெஷின் அப்படின்னு போட்டு ட்ரெயின் அ கம்ப்யூட்டர் டு ரெகக்னைஸ் யுவர் ஓன் இமேஜ் சவுண்ட் அண்ட் போசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக நாம் இமேஜை வச்சு நாம் எம்எல் கிரியேட் பண்ணலாம், எம்எல் மாடல். அதே போல் சவுண்டை வச்சும் கிரியேட் பண்ணலாம்.
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போசஸை வச்சு நாம இதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்றத வந்து கொடுத்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து நாம இமேஜை வந்து கொடுக்கணும், அதை வந்து ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதோட அவுட்புட்டை வந்து பார்க்கணும். இதான் வந்து இது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வச்சும் நாம் ஒரு எம்எல் மாடல் வந்து கிரியேட் பண்ணலாம், சவுண்டை வச்சும் நாம் எம்எல் மாடல் கிரியேட் பண்ணலாம். அதே போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட் நம்ம இப்போ ஒருவேளை ஒரு விரலில் வந்து நம்மளோட ஒரு விரலை வந்து காட்டினோம் அப்படின்னா எனக்கு லைட் வந்து ஆன் ஆகணும், 2 விரலை காட்டினோம்னா லைட் வந்து ஆஃப் ஆகணும், இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு விரலை காட்ட அது கவுண்ட் பண்ணுற மாதிரி அப்படி நிறைய சிஸ்டம் வந்து இந்த போஸ்ட் ப்ரொஜெக்டை வந்து வச்சு செய்வாங்க. அதே போல் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர குரலையும் வந்து கொடுக்கக்குள்ள அது சரியான ஆள்ற குரலை வந்து அது கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியான ப்ரொஜெக்ட்ல வந்து இந்த ஆடியோ ப்ரொஜெக்ட்ல வந்து செய்வாங்க. இப்போ நாம இமேஜை பற்றி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து நமக்கு 2 கிளாஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இந்த இமேஜை பேஸ் பண்ணி செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு நான் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திட இலையை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு மரத்திட இலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரீன் கலரில் இலையையும் எடுப்பேன், அதே போல் காஞ்ச இலை அதாவது எல்லோ கலரில் இருக்கிற அப்படியான இலையை வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் 1 அப்படின்னு இருக்கிறத வந்து நான் க்ரீன் லீஃப் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். கிளாஸ் 2 அப்படின்றது வந்து நான் yellow லீஃப் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த கிரீன் லீஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஏஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஏஐ மாதிரி இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பச்சை கலர்ல இருக்கிற எல்லா இலைகளையும் வந்து நான் இதுக்கு கொடுக்கணும். இதுல வந்து உங்களோட வெப் கேமரா யூஸ் பண்ணி நீங்க இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து நீங்க இமேஜஸ் எதுவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிரீன் லீஃப் சம்பந்தமான இமேஜஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இமேஜ் வந்து வச்சிருக்கேன், ஸோ அதை அப்லோட் பண்றேன். இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சில லீஃப் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 இமேஜை வந்து நான் இதில் இன்புட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 இமேஜும் வந்து எனக்கு விசிபிள் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லீஃபுக்கு வந்து நான் ஒரு 2 இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் வந்து இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லோ லீஃப் அப்படிங்கிறது வந்து நான் காஞ்ச இலைங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோ லீஃப்ங்கிறது வந்து காஞ்ச இலையை தான் அது வந்து பார்க்க போது நான் இந்த 3 இமேஜையும் வந்து இதில் இன்புட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயத்தை வந்து இதில் உள்வாங்கியிருக்கேன். ஒன்று கிரீன் லீஃப் அதாவது பச்சை இலையையும் காட்டணும், அதே போல எனக்கு காஞ்ச இலை அல்லது மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இலை எப்படி இருக்குங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏஐக்கு வந்து நாம இதை கொடுத்துட்டோம், இன்புட்டாக வந்து நம்ம டேட்டாவையெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ கிரீன் லீஃப் எப்படி இருக்கணும், எல்லோ லீஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம சொல்லிட்டோம். இப்போ இதை வந்து நாம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ட்ரைனிங் அப்படிங்கிறத ட்ரெயின் மாடல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஓன் ஆகும். ஸோ எனக்கு இங்கே வெப் கேமரா வந்து ஓன் ஆகுது. ஸோ இதை வந்து அலோவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து நம்மளுடைய இலையில வந்து காட்டும் போது இங்கே வந்து உங்களுக்கு இது விசிபிளாக நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிரீன் லீஃப் எல்லோ லீஃப் வந்து 2 இதில் வந்து வீதம் வந்து கூடி குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் சரியான ஒரு இதை வந்து காட்டலைங்கிறதால வந்து இது ரேண்டமாக வந்து கூடி குறையுது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேமராவில் வந்து நம்மளுடைய இலையை வந்து காட்ட போகிறோம் சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முதலாவது கிரீன் லீஃபுக்கு வந்து ஒரு இலையை வந்து காட்ட போறேன். ஸோ நான் கிரீன் லீஃபை வந்து காட்டின உடனே கிரீன் லீஃப் அப்படிங்கிற இந்த வீதம் வந்து கூடுது பாத்தீங்கன்னா 98, 97, 96 அப்படின்னு வந்து
கிரீன் லீஃப் வந்து கூடுதோ அதே போல நான் இப்போ காஞ்ச இல்லை அல்லது எல்லோ லீஃப்ங்கிறது வந்து காட்ட போகிறேன். ஸோ எல்லோ லீஃபை காட்டின உடனே எனக்கு இங்கே எல்லோ லீஃப்ங்கிற அந்த இதில் வந்து வெல்யூஸ் வந்து கூடுதோ 96, 92, 95 அப்படின்னு வந்து கூடுதோ. ஸோ நான் எதையுமே காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ரேண்டமாக கூடி குறைஞ்சிட்டு வந்துருக்கு. ஸோ நான் திரும்பவும் இதை வந்து காட்டுறேன். எனக்கு கிரீன் லீஃப் வந்து கூடுதோ. அதே போல் எல்லோ லீஃபை வந்து காட்டுறேன். எனக்கு எல்லோ லீஃப் வந்து கூடுதோ. ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் மாடலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்போர்ட் மாடல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் TensorFlow.jsங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். இந்த ப்ரோக்ராமும் வந்து கீழே அவைலபிள் இருக்கு. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எடுத்து உங்களோட ப்ரொஜெக்டில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த TensorFlow Liteங்கிறது வந்து மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு வந்து இது செட் ஆகக்கூடியது. இதுக்கும் கீழே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் இதை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் டவுன்லோட் பண்ணலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினோ வச்சு லேர்ன் பண்ணக்கூடியவங்க ஆர்டினோ வச்சும் இதை செய்யலாம். ஸோ ஆர்டினோ லேர்ன் பண்ணக்கூடியவங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்கை வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து கேட் அலோவ் பண்ணணும் அப்படின்னு இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய ப்ரொஜெக்ட் வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஆள் மாஸ்க் அணிஞ்சிருந்தார் அப்படின்னா வந்து ஒரு அலாம் சவுண்ட் ஒன்று வர மாதிரி அல்லது ஒரு மாஸ்க் அணியாத நேரத்துல வந்து ஒரு அலாம் சவுண்ட் ஒன்று வர மாதிரி அப்படியெல்லாம் வந்து இந்த மெஷின் லேர்னிங்கை வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாஸ்கை அணிஞ்சிருக்கிற மாதிரியான சில இமேஜஸும் மாஸ்கை வந்து அணியாத மாதிரியான சில இமேஜஸையும் போட்டு நாம் இந்த ஏஐ இந்த எம்எல்ல வந்து ட்ரெயின் பண்ணி அந்த மாடலுக்குரிய இந்த ஃபைலை வந்து நம்ம குறிப்பிட்ட ஃபார்மெட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை நம்மளோட ஆர்டினோ ஐடியில் வந்து லைப்ரரி ஃபைலை எட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை வந்து நம்ம செய்யலாம். ஸோ இதில் நான் எந்த ஒரு ஃபார்மெட்லையும் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து இமேஜை பேஸ் பண்ண ஒரு எம்எல் மாடலை தான் வந்து நான் ட்ரெயின் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் விரும்பினீங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஆடியோ அல்லது அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸை வச்சும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எம்எல்ல வந்து டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படிங்கிறத வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் விரும்பின மாதிரி 2 பேர்ற வாய்ஸை வந்து கொடுத்து அதில் இது இன்புட் ஆகிற வாய்ஸ் வந்து யார வாய்ஸுங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸுங்கிறதுல வந்து ஒரு மியூசிக்கும் கிளாஸ் 2ங்கிறதுல வந்து ஒரு மியூசிக்கும் நான் கொடுத்து இதை ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு இந்த 2 நான் கொடுத்த இன்புட் பண்ண இந்த 2 மியூசிக்ல ஏதாவது ஒரு மியூசிக்கை வந்து பிளே பண்ணக்குள்ள அது எந்த மியூசிக்ங்கிறது வந்து இது கண்டுபிடிக்கும். ஸோ வாய்ஸ் எல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இது வேறு லெவல் ஆப்ஷன் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போஸ் இதை வச்சும் நாம நிற்கும் பொழுது என்ன நடக்கணும் அல்லது இருக்கும் பொழுது என்ன நடக்கணும் அல்லது ஒரு ஆள் இருக்காரா அல்லது நிற்காராங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு மாடல் தான் வந்து இந்த மாடல். இதை தாண்டி எம்எல்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸுக்காக வந்து இந்த 3 ஆப்ஷனையும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த கூகுள் டீச்சபிள் மெஷினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எம்எல் அப்படின்ற எம்எல்ல வந்து பயன்படுத்தி என்னென்னலாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, எம்எல்ல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாத ஒருத்தர் எப்படி அதை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த எம்எல் ஜேர்னியை வந்து அப்படிங்கிறது சம்மந்தமான நிறைய விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.